தமிழ்நாடு திருச்சியில் ஒரு புதிய கண்டுபிடிப்பு. ஸ்போக்கன் இங்கிலீஷ். இங்கிலீஷில் பேய் சுவது என்பது ஆங்கில காலங்களில் பேய் சுவது தான். புதிதாக ஒன்றுமில்லை. அதை தினமும் படிக்கவே இண்டும். எனவே தான் நாம் ஆங்கில காலங்களை வாய்ப்பாடு என்கிறோம். இங்கிலீஷ் பேசிக் தேய் வையான ஆங்கிலக் காலங்களை நாம் ஒரே ஃபரில் தொகுத்து இருக்கிறோம். இதில் 90 விழுக்காடு ஸ்போக்கன் இங்கிலீஷ் இருக்கிறது. இப்பறை பார்த்து இங்கிலீஷ்ல பேய் சலாம். இந்த முறையில் பள்ளி மாணவர்கள் சுலபமாகவும் சீக்கிரமாகவும் இங்கிலீஷ்ல பேய் சலாம் உங்க சந்தே கங்களுக்கு 9443178551 போன் பண்ணுங்க. இங்கிலீஷ் பயிற்சி இலவசம். அதன் PDF இலவசம். 9443178551 வாட்ஸ்அப் மெசேஜ் செய்ங்க. தினப்படி செயல் உரிமையில் கேள்வி வார்த்தை வாக்கியத்தில் இந்த வாய்ப்பாடில் தான் பதில் வரும். இந்த வாய்ப்பாடு வரியில் நீங்களே பதில்களை சொல்லலாம். உதாரணங்கள்: அவன் எப்ப வருகிறான்? When does he come? அவர் எப்ப போகிறார்? When does he go? அவள் எப்படி பேசுகிறாள்? How does she speak? அது என்ன பார்க்கிறது? What does it see? பெண் என்ன சமைக்கிறாள்? What does the girl cook? இந்த கேள்விகளுக்கு 19வது வரி When does he come? வாய்ப்பாடில் பதில்களை நீங்க சொல்லுங்க. அவன் எப்ப முயற்சி செய்கிறான்? அவர் எங்கே உதவி செய்கிறார்? அவள் எப்படி பதில் சொல்கிறாள்? அவளிடம் எப்ப சில்லறை இருக்கிறது? ஆசிரியர் எப்படி கற்பிக்கிறார்? மாணவன் எப்படி கற்றுக்கொள்கிறான்? டாக்டர் என்ன அறிவுரை கூறுகிறார்? மோகன் எப்படி நன்றாக படிக்கிறான்? ராணி என்ன கேள்வி கேட்கிறாள்? அவன் எப்ப வீட்டுப்பாடம் எழுதுகிறான்? இந்த வீடியோவை முதலில் பார்ப்பவர்கள் முதல் வீடியோவிலிருந்து பாருங்க. இந்த தலைப்பில் இன்று முதல் நீங்க பேசலாம். உங்களுக்கு இந்த பாடம் புரிந்து இருக்கும் என நம்புகிறோம். மறுபடியும் கேளுங்க. தமிழ்நாடு திருச்சியில் ஒரு புதிய கண்டுபிடிப்பு. ஸ்போக்கன் இங்கிலீஷ். இங்கிலீஷில் பேய் சுவது என்பது ஆங்கில காலங்களில் பேய் சுவது தான். புதிதாக ஒன்றுமில்லை. அதை தினமும் படிக்கவே இண்டும். எனவே தான் நாம் ஆங்கில காலங்களை வாய்ப்பாடு என்கிறோம். இங்கிலீஷ் பேசிக் தேய் வையான ஆங்கிலக் காலங்களை நாம் ஒரே ஃபரில் தொகுத்து இருக்கிறோம். இதில் 90 விழுக்காடு ஸ்போக்கன் இங்கிலீஷ்